Hello friends, welcome to my channel JFW. நான் உங்க ஹேமா சுதர்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்தியான குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறோம். வெங்காய குழம்பு ரொம்ப டேஸ்டியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு panல 3 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெங்காய குழம்பை நல்லெண்ணெயில செஞ்சால் தான் குழம்போட டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். ஸோ நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெங்காய குழம்புக்கு வெந்தயம் கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் குழம்போட டேஸ்ட்டும் வாசமும் இன்னும் நல்லாயிருக்கும். நாம் சேர்த்துருக்க வெந்தயம் அண்ட் ஜீரகத்தோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனதும் 6 பல் பூண்டு இந்த மாதிரி லைட்டாக தட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்குங்க. அப்போ தான் பூண்டோட ஃப்ளேவர் எண்ணெயில் நல்லா இறங்கும். பூண்டு சேர்த்து நல்லா வதக்குனதும் 25 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சால் தான் குழம்பு நல்லாயிருக்கும். ஸோ சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் சேர்க்காதீங்க. வெங்காயம் சேர்த்ததும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்குங்க. சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு பதிலாக முழுசாக கூட சேர்த்துக்கலாம், அது உங்களோட இஷ்டம்தான். வெங்காய குழம்புங்கிறதுனால நான் வெங்காயத்தை கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் குழம்போட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. அதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. வெங்காயத்தை நல்லா வதக்குனதும் ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதக்குங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். தக்காளி நல்லா வதங்கினதும் குழம்புக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம். நான் காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களோட டேஸ்ட்டை பொறுத்து மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் சேர்த்ததும் 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, ஏன்னா மசாலா கருகிரும். மசாலா கருகுனா குழம்போட டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மசாலா கருகாத அளவுக்கு வதக்குங்க. மசாலாவோட பச்சை வாசனை போனதும் புளியை கரைச்சி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு புளியை 1/2 hour தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ அந்த புளி தண்ணியை மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க. புளி தண்ணியை சேர்த்ததும் இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இதில் நீங்கள் தேங்காய் சேர்க்காம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து லைட்டாக கொதிக்க வச்சுட்டு கூட சாப்பிடலாம். குழம்போட டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி தேங்காய் சேர்த்து தான் செய்ய போகிறேன். அதுக்கு 1 கப் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்ததும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததும் இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் இதை 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இந்த குழம்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஏன்னா இதில் சின்ன வெங்காயமும் நல்லெண்ணெயும் சேர்த்துருக்கோம். சின்ன வெங்காயம் அண்ட் நல்லெண்ணெய் பாடியை கூலாக வச்சுக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான வெங்காய குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஃபார் மோர் அப்டேட்ஸ் ஃபாலோ மீ ஆன் மை FB பேஜ் அண்ட் Instagram. இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதில் செக் பண்ணிக்கோங்க.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன். Until then, it's bye from me, Hema Sudarshan. Bye bye.